உங்களுக்கு ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவோம். அதுவே என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுக்கும். வித்தின் 10 o'clock, அதாவது 10 மணிக்குள்ளே ட்ரேடிங்கே கம்ப்ளீட் ஆயிரும். ஆஃப்டர் 10 o'clock உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ ட்ரேட் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் மட்டும் மேனுவலாக பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா? நாங்கள் பண்ணுற நிஃப்டி ஆப்ஷன் பையிங், ஸோ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பையிங் இந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ என்ன ஸ்கிரிப்டில் பை பண்ண நினைக்கிறீங்க, அடுத்து எத்தனை லாட், உங்கள்கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ, அதுக்கு நீங்கள் எத்தனை லாட் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயிலை மட்டும் டெய்லி காலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி டைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோ ட்ரேடாக நடக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 8:30க்கு ஆர்டரை பஞ்ச் பண்ணி காட்டுறேன். 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து டைம் ஒரு 8:30க்கு நான் ஆர்டரை பஞ்ச் பண்ணி காட்டுறேன். அது 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா எப்படி என்ட்ரி எடுக்குது, அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகுதுன்னு ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் டெய்லி நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற மூலிமா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா இந்த வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப்க்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பிடிஎஃப் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. வேறு டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபீட் போகிறோம், அதுலேயும் டெலீட் பண்ணிடலாம். ஓப்பன் அமி புரோக்கர் சார்ட்டை ஓப்பன் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் சர்ச்சில் ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணணும். நிஃப்டி 30 MAR. ஸோ இப்போ மார்ச் மாதம் கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ நிஃப்டி 30 MAR வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை பேக்ஃபில் கொடுத்துடலாம். 25,600. ஸோ லாஸ்ட்டாக மார்ச் மாதம் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 25,600ல் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து 25,600 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நான் ஆட் பண்ணுறேன். இது நான் வந்து வீக்லி எக்ஸ்பைரி பண்ணுறேன். ஸோ வீக்லி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி திங்கக்கிழமை எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ நிஃப்டி 02 மார்ச் 26ல் 25,600 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை நான் ஆட் பண்ணிவிட்டு பேக்ஃபில் கொடுக்குறேன். ஸோ இதோட டேட்டா நமக்கு லோட் ஆயிரும். இப்போ ஆட் பண்ண இந்த கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆட் பண்ண கால் ஆப்ஷனை காப்பி பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஃபியூச்சர் சார்ட்டுக்கு வந்து பேராமீட்டரில் பேஸ்ட் கொடுக்குறோம். கீழே அதே மாதிரி பேஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்து எத்தனை லாட். ஸோ போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு லாட்டுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் வந்து 20 லாட் 20 லாட்டுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ 5 லாட் இல்லாட்டி 100 லாட் 200 லாட் பஞ்ச் பண்ணணும்னா இங்கே தான் நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. ட்ரேட் மெத்தட் வந்து நம்ம ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுறோம். ஸோ பை ஓன்லி மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஸ்ட்ராடல் டிக் செலக்ட் ஆகிருக்கும். அந்த டிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ரெண்டுலேயுமே ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ டேஷ்போர்ட் போயிடுறோம். ரெண்டையும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸோ இது கொடுத்தோன்னே ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு டாரட் அமௌண்ட் 10,000 rupees செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்ச நேரத்தில் என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ இந்த என்ட்ரி எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,465ல் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எனக்கு அப்படியே வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.